வஞ்சியின் செல்வன். அத்தியாயம் 5. இமயவரம்பரின் பெரும் குணம். சேர மன்னர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதரிடம் சேர நாட்டு கடற்படை தலைவர் வானவரம்பர் தன்னுடைய இடைக்கச்சில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த மோதிரத்தை எடுத்து காட்டியதும் அதிலிருந்த அரச லட்சுமியை கண்டுகொண்ட மன்னர் அதிர்ச்சி அடைந்தார். வானவரம்பரை நோக்கி, இது துளு நாட்டு மன்னனின் அரச லட்சுமி அல்லவா? இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது? எங்கே கிடைத்தது? என்று அடுக்கடுக்கான வினாக்களை தொடுத்தார். அரசே, நாங்கள் எங்கள் கலன்களில் கடலில் சுற்றி கொண்டிருந்த போது 3 சிறிய கலன்கள் வேகமாக நடுக்கடலை நோக்கி சென்று கொண்டிருந்ததை கண்டோம். அவை கொள்ளையர்களுடையதை போல காணப்பட்டதால் ஐயம் கொண்டு அவற்றை சுற்றி வளைத்தோம். அவற்றில் கொள்ளையர்களுக்கு பதிலாக யவன வணிகர்கள் இருக்க கண்டோம். நெருங்கி சென்று அவர்களை விசாரித்ததில் அவர்கள் தாங்கள் ரோமாபுரியிலிருந்து புறப்பட்டு வந்த வணிக களத்தில் வந்தவர்கள் என்றும், நடுக்கடலில் தங்களது களம் கொள்ளையர்களிடம் சிக்கிக் கொண்டது என்றும், தாங்கள் கொள்ளையர்களிடமிருந்து தப்பி வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். பிறகு அவர்கள் கூறிய விவரங்களை அடையாளமாக கொண்டு கொள்ளையர்களிடம் சிக்கிக் கொண்ட களத்தை மீட்பதற்காக விரைந்து சென்றோம். அந்த யவன களத்தையும் கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் அதற்குள் கொள்ளையர்கள் தப்பிச் சென்று விட்டனர். களத்தை சுற்றி பார்த்தபோது அவர்கள் சிதைத்து வீசி எரிந்திருந்த பொருட்களுக்கு இடையே இந்த கணையாழி கிடந்து கண்டெடுக்கப்பட்டது. அதை கூர்ந்து கவனித்த போது அதில் துளு நாட்டு அரச லட்சுமி பொறிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். துளு நாட்டு அரச லட்சுமி பொறிக்கப்பட்ட கணையாழி யவன நாட்டு களத்துக்குள்ளே வந்தது எப்படி? இந்த கொள்ளைக்கும் துளு நாட்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும். இதை தெரிவிப்பதற்காகத்தான் வந்தேன் என்று எல்லா விவரங்களையும் எடுத்து கூறினார் வானவரம்பர். வானவரம்பர் கூறியதை கேட்டு மன்னரின் கண்கள் சிவந்தன. ஆம், இதற்கெல்லாம் அந்த துளு நாட்டு மன்னன் நன்னன் தான் காரணமாக இருக்க வேண்டும். எப்போதும் நம்மீது பொறாமை உணர்வுடனே இருப்பவன் அவன். முன்பெல்லாம் அயல் நாட்டு கலன்கள் அவன் நாட்டு துறைமுகங்களான நரவு, மங்களாபுரம் வழியாக வந்து கொண்டிருந்த போது ஏழில் மலையடிவாரத்தில் இருந்த கொள்ளையர்கள் அவற்றை வழிமறித்து கொள்ளையடிப்பது, கொலை புரிவது போன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபட்டு வந்தனர். இப்போது சில காலமாக சோனகத்தின் ஒசலிஸ் துறைமுகத்திலிருந்தும் சியாக்ரஸ் முனையிலிருந்தும் புறப்பட்டு வரும் கலன்கள் நடுக்கடலில் பயணம் செய்து நேரடியாக நமது முசிறிக்கும் தொண்டிக்கும் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கும் இடையூறு விளைவிக்கின்றான் நன்னன். நமது கடல் கடந்த நாடுகளிலிருந்து செல்வம் குவிவதைக் கண்டு பொறாமை உள்ளத்துடன் தான் இம்மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறான். அவனது அத்துமீறிய செயல்களுக்கு ஒரு முடிவு கட்டாவிட்டால் நம்மை எளிதாக நினைத்து விடுவான். மன்னருடைய சொற்களில் சீற்றம் தெரிந்தது. அரசே, இந்த கடல் துருத்தி தீவுகளும் அதில் வாழும் குறும்பர் என்று அழைக்கப்படும் கொள்ளையர்களும் நன்னனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பதால் அவர்களை நமக்கு எதிராக தூண்டிவிட்டு நமது நாட்டுக்கு வரும் யவன வணிகர்களின் கலன்களை கொள்ளையடித்து அவர்கள் நம் நாட்டுடன் கொண்டுள்ள வணிக உறவுகளை தடை செய்ய எண்ணுகிறான். இந்த கொள்ளையர்களில் நன்னனின் ஆட்களும் இருந்திருக்கிறார்கள், அல்லது கொள்ளையர்கள் நன்னனுடன் நெருங்கிய தொடர்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் இந்த நன்னனின் அரச லட்சுமி பொறிக்கப்பட்ட கணையாழி தெரிவிக்கிறது. நாம் ஒடுக்க வேண்டியது கொள்ளையர்களின் கடல் ஆதிக்கத்தை மட்டுமல்ல, அதற்கு காரணமாக இருக்கும் நன்னனின் அத்துமீறல்களையும் தான். இவ்வாறு சினம் கொப்பளிக்க கூறினான் படைத்தலைவன் வில்லவன் கோதை. கடற்கொள்ளையர்கள் இழைத்த கொடுஞ்செயல்களை நேரடியாக மன்னர் அறியும்படி செய்ய இதுவே தக்க தருணம் என்று முடிவு செய்த வானவரம்பன் மன்னரை நோக்கி, அரசே, தங்களை கண்டு தங்களிடம் முறையீடு செய்து கொள்ள கொள்ளையர்களின் தாக்குதலுக்கு உள்ளான யவன களத்தின் தலைவரும் அதில் வந்த வணிகர்களும் வந்திருக்கிறார்கள். தாங்கள் அனுமதிக்காக காத்திருக்கிறார்கள். தாங்கள் அனுமதித்தால் அரசவைக்கு வர சொல்கிறேன் என்று பணிவுடன் கூறினார். அப்படியா? உடனடியாக அவர்களை வர சொல்லுங்கள். நேரடியாக அவர்களிடம் எல்லாவற்றையும் கேட்டறிவோம் என்று மன்னர் கூறவும், அருகில் நின்றிருந்த காவல் வீரனிடம் வெளியே காத்திருக்கும் யவன வணிகர்களை அழைத்து வர பணித்தார். சற்று நேரத்தில் கிளாடியஸும் அவனோடு வணிகர்களும் அரசவைக்குள் வந்தனர். தங்கள் நாட்டில் ஒன்றுக்கு 100 மடங்கு விலை வைத்து விற்பனை செய்யப்படும் மதிப்புமிக்க மிளகும் முத்தும் விளைகின்ற சேரபுத்திர நாடு என்று தாங்கள் அழைக்கும் இந்த நாட்டுக்கு உரிமையான மன்னர் இவர்தானா என்று மலைப்புடன் கிளாடியஸும் யவன வணிகர்களும் அரியணையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதரை அண்ணாந்து நோக்கி தலைவணங்கி வணக்கம் தெரிவித்தனர். பிறகு அவையோரை நோக்கியும் தலை வணங்கினர். யானை தந்தத்தின் வெண்மை நிறத்தில் நல்ல உயரமும் திண்மையான உடல் அமைப்பும் பொன்னிறம் கொண்ட சுருண்ட தலைமுடியும் நீல நிற கண்களும் கொண்டு உள்ளத்தில் கலக்கமும் முகத்தில் சிறு வியப்பும் குழப்பமும் வெளிப்பட நின்றிருந்த அந்த யவன வணிகர்களை இரக்கத்துடன் நோக்கினார் மன்னர்.
அவையோர் அவர்களை ஆர்வத்துடன் கவனிக்கலாயினர். மன்னர் கிளாடியஸையும் அவனுடன் வந்தவர்களையும் நோக்கி, யவன வணிகர்களே, ஆயிரக்கணக்கான ஸ்டேடியாக்களுக்கு அப்பால் இருந்து அலை கடலில் எத்தனையோ துன்பங்களை கடந்து பயணம் செய்து எங்கள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளீர்கள். உங்களை எங்கள் மக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு நேர்ந்த துன்பங்களை எல்லாம் எங்கள் கடற்படை தலைவர் என்னிடம் எடுத்து கூறினார். அதை கேட்டதும் மிகுந்த வேதனை அடைந்தேன். என்னைப் போலவே இந்த அவையோரும் உங்கள் துன்ப துயரத்தில் பங்கு கொள்கிறார்கள். இருப்பினும் இது மட்டும் உங்களுக்கு ஆறுதல் அளிக்காது என்பதை நான் அறிவேன். உயிர் இழப்பை என்னால் ஈடு செய்ய முடியாது என்பது உண்மைதான். ஆனால் பொருள் இழப்பை ஈடு செய்ய முடியும். கொள்ளை போன உங்கள் பொருட்களின் மதிப்பை தெரிவித்தால் அதற்கு ஈடாக நீங்கள் விரும்பும் வகையில் பொன்னோ பொருளோ உங்களுக்கு வழங்கப்படும் என்றார். மன்னர் தங்களது உள்ளத்தை புரிந்து கொண்டு பேசியதால் யவன வணிகர்கள் உள்ளம் நெகிழ்ந்தனர். கிளாடியஸ், மன்னரே, எங்கள் நாட்டு துறைமுகமான ரோமாபுரியிலிருந்து புறப்பட்ட போது இந்த தமிழகத்தை பற்றி எங்கள் நாட்டு வணிகர்கள் சொல்ல கேட்டதால் உருவான பலவிதமான மகிழ்ச்சியான கனவுகளுடன் புறப்பட்டோம். எங்கள் ஊரிலிருந்து எத்தனையோ வணிகர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய எங்கள் நாட்டு பொருட்களை ஏற்றி கொண்டு வருவார்கள். அவற்றை இங்கே விற்பனை செய்துவிட்டு எங்கள் நாட்டு மக்களுக்கு விருப்பமான பொருட்களை இங்கிருந்து சுமந்து கொண்டு செல்வார்கள். அவர்களுக்கு ஒன்றுக்கு 100 மடங்கு உங்கள் நாட்டு பொருட்களுக்கான விலை கிடைக்கும். எங்கள் நாட்டில் அவர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். இதை கண்ட மற்ற வணிகர்களும் குறுகிய காலத்தில் செல்வந்தர்களாக தமிழகத்துடனான வணிகமே சிறந்த வழி என்று கருதினர். அவ்வாறு கருதிய வணிகர்கள் பலர் என்னுடைய களத்தில் தமது பொருட்களுடன் மகிழ்ச்சியாக பயணம் செய்து வந்தார்கள். தங்களை போன்ற மன்னர்களுக்கு மிகவும் விருப்பமானவை என்று அறியப்பட்ட பல வகை பொருட்களை எங்களுடன் கொண்டு வந்தோம். இதற்கு முன்பு இவ்வித பொருட்களை என்னுடைய நண்பரான ஒரு வணிகரிடமிருந்து அரண்மனை பயன்பாட்டுக்காக தாங்கள் வாங்கியிருந்ததாகவும் மறுமுறையும் அவற்றை கொண்டு வந்து கொடுக்குமாறும் தாங்கள் கூறியிருந்ததாக என்னிடம் தெரிவித்தார். இது பற்றி எனக்கு அவர் எங்கள் நாட்டில் என்னை சந்தித்த போது தெரிவித்து இப்பொருட்களை எல்லாம் என்னை கொண்டு சென்று தங்களிடம் அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். நானும் இந்த தகவலை வணிகர்களிடம் தெரிவித்து அவர்கள் மூலம் ஏற்றி கொண்டு வந்தேன். ஆனால் அவைகளெல்லாம் கொள்ளை போய்விட்டன. எஞ்சியிருக்கும் பொருட்களில் சிறந்தவையான சில பொருட்களை மட்டும் கொண்டு வந்திருக்கிறோம். அவற்றை தங்களுக்கு காணிக்கையாக அளிக்கிறோம் என்று கூறிவிட்டு தாங்கள் கொண்டு வந்த அழகிய வேலைப்பாடு அமைந்த பேழையை எடுத்து அரசர் திருமுன்பு வைத்தனர். பிறகு அதை திறந்து அதிலிருந்து உயர்ந்த வகை கற்கள் பதிக்கப்பட்ட பொன்னாலான கணையாழிகள் அடுக்கப்பட்ட சிறிய பேழை, மதுச்சாடிகள், அன்னப்பறவை விளக்குகள், திரைச்சீலைகள் ஆகியவற்றை எடுத்து வைத்தனர். அவற்றை பார்வையிட்ட மன்னர், வணிகர்களே, எனது நாட்டில் நீங்கள் அடைந்த அத்தனை இன்னல்களுக்கு இடையிலும் என் மீது அன்பு கொண்டு இவ்வளவு அழகிய பொருட்களை அளித்துள்ளீர்கள். இது உங்கள் நாட்டினருக்குரிய எதற்கும் கலங்காத பேராண்மையையும் பெருங்குணத்தையும் காட்டுகிறது. நானும் நீங்கள் ஓரளவேனும் ஆறுதல் அடையும் வகையில் எனது அன்பை தெரிவிக்க விரும்புகிறேன். கொள்ளை போன பொருட்களின் பட்டியலுடன் அவற்றின் விலை மதிப்பை குறிப்பிட்டு அளியுங்கள். அவற்றின் மதிப்பிற்கு ஈடாக நீங்கள் விரும்பும் வகையில் பொன்னோ அல்லது பொருட்களோ எனது அரண்மனையில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எங்கள் கடற்படை உங்கள் களத்தை கொள்ளையடித்து சென்றவர்களை சும்மா விடாது. எப்படியும் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை அளிப்போம். உங்கள் பொருட்களையும் மீட்டு கொண்டு வந்து உங்களிடம் அளிப்போம் என்றார். அப்போது இளவரசர் செங்குட்டுவர் எழுந்து முன்னால் வந்து நின்று, தந்தையே, அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றே நமது கடற்படையுடன் புறப்பட்டு செல்கிறேன். கடல் துருத்தி தீவில் இருந்து கொண்டு கலன்களை கொள்ளையடிக்கும் அந்த குறும்பர்களின் கூட்டத்தை கூண்டோடு அழித்துவிட்டு வருகிறேன் என்றார். மன்னர் அமைச்சரையும் வில்லவன் கோதையையும் வானவரம்பரையும் நோக்கிவிட்டு, இளவரசரின் வீரமும் எடுத்த பணியை செய்து முடிக்கும் ஆற்றலும் நாம் அறியாததல்ல. ஏற்கனவே அந்த கொள்ளையர்களை தேடி பிடிக்கும் பணியில் நமது கடற்படை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக நமது கடற்படை தலைவர் தெரிவித்துள்ளார். இன்னும் 2 நாட்கள் வரை பொறுப்போம். என்ன செய்தி வருகிறது என்பதை பொறுத்து மேற்கொண்டு முடிவு செய்வோம் என்றார். அதை கேட்ட செங்குட்டுவர், தந்தையே, அந்த கடல் துருத்தி தீவு நன்னனின் ஆதிக்கத்தில் இருப்பதால் தானே கொள்ளையர்களும் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தீவையே வென்று நமது ஆட்சிக்கு உட்படுத்துவோம். கொள்ளையர்களை பிடித்து அவர்கள் இனி இந்த பிறவியில் கடற்கொள்ளையை பற்றி கனவிலும் நினைக்க முடியாதபடி தண்டனை கொடுப்போம். பிறகு நமது கலன்கள் செல்லவும் அயல்நாட்டு கலன்கள் நமது நாட்டுக்கு வரவும் இடையூறுகள் இருக்காது. இதை செய்து முடிப்பது எனது பொறுப்பு. ஆணையிடுங்கள் அரசே என்று தமது உடைவாளை உருவி சூடுரைத்தார். இனியும் இளவரசருக்கு தடை போட முடியாது என்று அறிந்த மன்னர், அப்படியே ஆகட்டும்,
கடல் துருத்திக்கு கடற்படையுடன் நீ சென்று அந்த தீவை வென்று வா. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் வானவரம்பரும் உடனிருந்து கவனிக்கட்டும் என்றார். மன்னரின் இந்த அறிவிப்புடன் அவை கலைந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.